இது மாங்காய் தொக்கா இல்லை இஞ்சி தொக்கா அப்படின்னு நீங்களே அசந்து போகிற அளவுக்கு மாங்காய் வாசத்தோடையும் இஞ்சியோட குடங்களோடையும் ரொம்ப டேஸ்டியாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி மாங்காய் இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு நான் நம்ம கார்டன்லேருந்து 1/2 கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சி அறுவடை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மாங்காய் இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இது மூணையும் மிக்ஸி ஜாரில் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஜாரில் மாங்காய் இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பல்ஸில் 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே துருவி வச்சிருக்க மாங்காய் இஞ்சியும் சேர்த்து இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கல்லுப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணி அது கூட கலந்து விட்டுக்குங்க. தொக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது அரைச்சி வச்சிருக்க ஊறுகாய் பொடி, கொஞ்சமாக வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி ரொம்ப டேஸ்டியான இந்த மாங்காய் தொக்கை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க.